122 சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நாம் பலரிடம் பல ஜெப குறிப்புகளை கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. பல ஜெப குறிப்புகளை கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல பிரதர், கல்யாணம் கட்டி கொடுத்து 5 வருஷமா குழந்தை இல்ல பிரதர், வறுமை வாட்டுகிறது, கடன் பிரச்சனையினால குடும்பமாய் தற்கொலை பண்ணலாம் என்று எண்ணுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள். பல ஊழியக்காரர்களுக்கு கடிதம் எழுதுகிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பரலோக தேவன் நம்மிடத்துல வந்து சில ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் தான். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்துல நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடுகிறவர் தான். ஆனால் நம்ம கிட்ட வந்து, என் மகனே என் மகளே, நான் கொடுக்கிற சில ஜெப குறிப்புக்காக நீ ஜெபம் பண்ணணும். அவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது. எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை பார்க்கிறோம். அறுவடை பெரிய அறுவடையாய் வயல் நிலங்கள் எல்லாம் விளைந்து நிற்கிறது. ஊழியக்காரரை எழுப்பும்படி ஜெபம் பண்ணப்பா, மிஷினரிகளை எழுப்பும்படி ஜெபம் பண்ணு. எலியாக்களை போல கர்த்தருக்காக வைராக்கியமாயிருக்கிறவர்கள் எழும்பும்படியாக ஜெபம் பண்ணு. ஜெப வீரர்களும் மன்றாட்டு வீரர்களும் பரலோகத்தை அசைக்கத்தக்க ஒரு ஜெபாவி ஊற்றப்படும்படி ஜெபம் பண்ணு. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஜெப குறிப்பு என்ன? ஒரு பெரிய அபிஷேக பின்மாறி மழை தேசமெங்கும் பெய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எருசலேமுக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், இன்றைக்கு எருசலேம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான யுத்த களமாய் மாறி இருக்கிறது. இயேசு இந்த பூமியில இருந்த போது ஒரு நாள் அவர் ஒலிவ மலையிலே ஜெபித்து விட்டு மேல இருந்து கீழே எருசலேமை பார்த்தார். தேம்பி தேம்பி அழுதாராம், கண்ணீரோடு அழுதாராம். சந்தோஷமாய் அவர் எருசலேமை பார்க்கவில்லை. லூக்கா 19:41 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்த போது எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால்
நலமாயிருக்கும். இன்றைக்கோ அது உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயே. ஆண்டவர் அழுது அழுது ஜெபித்தாராம். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நான் எருசலேமுக்காக இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். இந்த எருசலேமை பார்க்கும்போது முதல் எருசலேமை மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனிதனாய் இறங்கி வந்தார், அரசாட்சி செய்தார் என்பதை அந்த மெல்கிசேதேக்கின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக் வம்ச வரலாறு இல்லாதவராம், தாயும் தகப்பனும் இல்லாதவராம், ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒருவர், தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவர், பூமியில அரசாளும் போதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் மிகவும் நெருங்கினவர்களாய் மாறினார்கள். மெல்கிசேதேக்கு ஒரு பக்கத்தில் சாலமின் ராஜா என்று அழைக்கப்பட்டார், நீதியின் ராஜா என்று அழைக்கப்பட்டார். உன்னதமான தேவனுக்கு அவர் ஆசாரியராய் இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலும் அந்த மெல்கிசேதேக்கு தசமா பாகம் கொடுத்தாராம். ஆபிரகாம் வாழ்ந்த தேசம் அது. ஈசாக்கு வாழ்ந்து, யாக்கோபு வாழ்ந்து, நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசம் அது. எத்தனை ஆயிரமான தீர்க்கதரிசிகள், எத்தனை ஆயிரமான ஆசாரியர்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான தேசம். வேதத்தில் உள்ள தாவீது 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார். அவருக்கு பிறகு சாலமோன் 40 வருடங்கள் ஆளும்போது ஒரு மகிமையான ஆலயத்தை எருசலேமிலே கட்டினார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது எருசலேம் தேவாலயத்தில் நின்று அவர் பிரசங்கித்தார். எருசலேமை நேசித்தார். எருசலேம் என்ற வார்த்தைக்கு சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தமாகும். ஆனால் இன்றைக்கு எருசலேமினுடைய நிலைமையை பார்க்கும்போது அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலஸ்தீனியர்கள் யார்? இந்த அரபியர்கள் யார்? இந்த இஸ்லாமியர்கள் யார்? அவருடைய சரித்திரத்தை 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாராள் என்ன செய்தால் தனக்கு குழந்தை இல்லை என்று ஆகார் என்ற ஒரு பெண், எகிப்திலிருந்து அல்லது அரபி தேசத்திலிருந்து வந்த ஒரு அடிமை பெண், அவளை பார்த்து, என்னுடைய கணவனுக்கு மனைவியாயிருந்து எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கொடு. ஆபிரகாமை பார்த்து சொன்னால், நமக்கு வயதாய்கொண்டே போகிறது, இந்த அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவள் மூலமாய் நம்முடைய குடும்பம் கட்டப்படக்கூடும். அந்த கூடுகை இயற்கைக்கு அப்பாற்பட்டது, விபரீதமானது. எபிரேய வம்சத்தில் உள்ள ஆபிரகாம் அரபு தேசத்தில் அரபியாகிய அந்த ஆகாரை திருமணம் செய்யும் போது அது ஒரு கலப்பு திருமணம் போல. ஒரு குதிரையோடு சேர்ந்தால் குதிரை குட்டி பிறக்கும். ஒரு குதிரை கழுதையோடு சேர்ந்தால் பிறக்கிற குட்டிக்கு பேரு கோவேரி கழுதை. குதிரை எப்போதும் குதிரையோட தான் சேரணும், கழுதையோட சேரக்கூடாது. சேர்ந்தால் ஒரு கலப்பு இனம், முரட்டுத்தனமுள்ள ஒரு கோவேரி கழுதை. அப்படி இஸ்மவேல் பிறந்தான். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே தேவதூதன் அவனுக்கு தோன்றி, தாய்க்கு தோன்றி, உனக்கு பிறக்க போகிறவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். வேறு வார்த்தையில் சொல்ல போனால் அவன் ஒரு டெரரிஸ்ட் ஆகியிருப்பான்.
அவன் மிருகத்தனமாய் இருப்பான், ஈவு இரக்கமில்லாமல் இருப்பான். அதுதான் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலை பற்றி ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமிடத்தில் சொல்லி இருந்தார், உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். சாராளிடத்தில் பிறக்கிற அந்த குழந்தை தான் வாக்கு தத்தத்தின்படி உள்ள ஒரு குழந்தை. அதற்காக பொறுத்திரு. ஆனால் தேவ சுத்தத்துக்காக ரெண்டு பேரும் பொறுத்திராமல், ஆபிரகாமும் சரி சாராளும் சரி பொறுத்திராமல் ஆகாரை கொடுத்ததினாலே இந்த பிரச்சனை உண்டானது. இஸ்மவேல் பிறந்து 14 வருஷம் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுடைய பெயர் ஈசாக். ஈசாக் என்றால் புன்னகையின் மைந்தன். ஈசாக் என்றால் நகைப்பு, சிரிப்பு, ஒரு சந்தோஷம். ஈசாக் என்றால் ஆவியிலே களி கூறுதல் என்று அர்த்தமாகும். இஸ்மவேலுக்கு 14 வயது. ஆனால் இந்த குழந்தை பிறந்த போது, இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது, அந்த பெரிய இஸ்மவேல் அவனை பாசத்தோடு பார்க்கவில்லை, அவனை பரியாசம் பண்ணினான். ஆதியாகமம் 21:9 வாசிக்கிறோம். அவனுக்குள்ளே பரியாசம் பண்ணி கேலி செய்து அற்பமாய் மட்டம் தட்டுகிற ஒரு சுபாவம் இருந்தது. ஆகவே தாய் சொன்னாள், இஸ்மவேலையும் ஈசாக்கையும் ஒரு வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. ஒரு துஷ்டனையும் எப்போதும் கள்ளங்கப்படில்லாமல் சிரித்து கொண்டிருக்கிற ஈசாக்கையும் ஒரே வீட்டில் வைக்க முடியாது. ஆகவே இந்த இஸ்மவேலை நீர் புறம்பே தள்ளும், ஒரே வீட்டில் இருக்க முடியாது. ஆனா நடந்தது என்ன? அமெரிக்க ஜனாதிபதியான கிளின்டன் நாடற்றவர்களாய் அலைந்து கொண்டிருந்த இந்த பாலஸ்தீனியர்களை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து, நீங்க சமாதானமா இருங்க, பாலஸ்தீனியர்களுக்கு என்று சொந்த தேசம் இல்லை, கொஞ்சம் பிளீஸ் இடம் கொடுங்க. அப்படித்தான் பாலஸ்தீனியர்கள் உள்ளே வந்தார்கள். இஸ்ரவேலர் சரி, பாவம், பரிதாபம், ஒரு கொஞ்சம் இடத்தை கொடுத்தால் நாங்களும் அவர்களும் சமாதானமாய் வாழுகிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனாதிபதி அமெரிக்கா கொடுத்த பிரஷர்லையும் சமாதானத்துக்காக ஏங்கினபடியாலும் இஸ்ரவேல் தேசத்தின் பெரும் பகுதியை, காசாவையும் வெஸ்ட் பேங்க் என்றால் யோர்தான் நதியினுடைய மேற்கு கரை, அந்த பகுதிகளையும் பாலஸ்தீனருக்கு, அரபியர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். முதல்ல வரும்போது ரொம்ப சமாதானமா அன்பா தான் வந்தாங்க. எங்களுக்கென்று ராணுவம் வேண்டாம், எங்களுக்கென்று தனி நாணயம் வேண்டாம், பெரிய கவர்மெண்ட் நீங்க தான், நாங்க ஒரு சின்ன ஸ்டேட் கவர்மெண்ட் போல. இந்திய அரசாங்கத்தில் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதோ அது போல நாங்க இருந்து கொள்ளுவோம். உள்நாட்டு பாதுகாப்புக்காக எங்களுக்கு வெறும் போலீஸ் படை இருந்தால் போதும். அவர்கள் அப்படித்தான் உள்ளே வந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் இந்த ஒட்டகம் மூக்க மட்டும் உள்ள வச்சுக்கிறேன்னு ஒரு கூடாரத்துல இடம் கிடைச்ச கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரவெல்லாம் பனி பெய்து மழை பெய்து கூடாரத்துக்குள்ள இருந்த ஒரு எஜமான்ட்ட அந்த ஒட்டகம் கேட்டுச்சான், தயவு செய்து மூக்கு மட்டும் உள்ள வச்சுக்கிறேன். சரி, நீ இடம் கொடுத்தா கழுத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன், முன்னங்காலையும் சேர்த்து வச்சுக்கிறேன். உள்ள பூந்து 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 கடைசியில எஜமான எட்டி உதைச்சிட்டு கூடாரத்தையே ஆக்கிரமிச்ச போல, உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதிரில் ஒருத்தன் கூடாரம் போட்டு பரதாமா உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்க வீட்டில் வந்து கேட்கிறான், உங்க வீட்டில் இந்த கேரேஜ் கார் நிறுத்துற இடம் சும்மா தானே இருக்கு, தயவுசெய்து அங்க உள்ள வரட்டும், உள்ள கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இடம் கொடுத்த ஆளுக்கு இந்த 3 வாலிபர்களை
இடம் பிடிச்சவன் உள்ள வந்து கழுத்தை வெட்டி கொன்னு போட்டு போயிட்டான், உங்க பிள்ளை கொன்னு போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ளேயும் பெருச்சாளி குழி பறிக்கிறது போல டனல்ஸ், சுரங்க பாதை அதை அமைச்சு பக்கத்து நாடுகளுக்கு போற அளவுக்கு வீடு பூரா குழி பறிச்சிருக்கிறான். வீட்டை வாடகை கொடுத்த நீங்க என்ன செய்வீங்க? அதை தான் இன்றைக்கு இஸ்ரவேல் செய்து கொண்டிருக்கிறது. 2500 ராக்கெட்டுகள் பாலஸ்தீனியர் எருசலேமை நோக்கி எய்து கொண்டே இருக்கிறாங்க. சில ஏவுகணைகள் அந்த ரன்வேல வந்து விழுகிறது. அங்கே மற்றவங்க விமானம் நின்றுட்டு இருந்தா என்ன ஆகிறது? அந்த விமானம் ஒன்றில்லாமல் போய்விடும். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் அங்கே இருக்கும்போதே பல ராக்கெட்டுகள் வந்து 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 எருசலேம் பக்கத்தில் விழுகிறதை பார்த்தேன். இயேசு அழைக்கிறார். பிரேயர் டவர் அங்கே இருக்கிறது. அந்த பிரேயர் டவர் அவங்களை வாடகை கொடுக்கும் முன்னாலேயே அணுகுண்டுக்கோ அல்லது ஏவுகணைகளுக்கோ மறைவிடமாக நடு பகுதி அவங்க வச்சிருக்காங்க. சைரன் அடிச்சா போதும், ஓடி போய் அதற்குள்ள ஒளிந்து கொள்ளணும். அப்போது அந்த தாக்குதல் நம்ம மேல விழாதபடி பாதுகாக்கப்படும். எந்த வீடை பார்த்தாலும் இஸ்ரவேல் தேசத்துல இந்த ஏவுகணைக்காக அவர்கள் பயந்து அப்படி மறைவிடங்களை வைத்திருக்கிறார்கள். என்னதான் ராக்கெட் வந்து மோதினாலும் உள்ள இருக்கிறவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள நிறைய உணவுப் பொருட்கள் மாச கணக்காக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாசத்துல 2500 ஏவுகணைகள். ஒரு ஏவுகணையை ஆகாயத்தில் தடுத்து நிறுத்தணும்னா எருசலேமில் வந்து விழாதபடி அயன் டோம் என்று சொல்லுகிறார்கள். 6 லட்சம் ரூபாய் ஆகும் செலவாகும். ஒரு ஏவுகணை வராதபடி ஆகாயத்தில் அதை தடுத்து நிறுத்தி முறியடிப்பதற்கு. ஒரு ஏவுகணைக்கு 6 லட்சம் ரூபாய் என்றால் 2500 ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் என்ன நிலைமை? இன்றைக்கு 2 பக்கமும் பலத்த சேதம். பலஸ்தீனர்கள் 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒரு பலஸ்தீனாவது அந்த ஹமாஸ் என்கிற தீவிர இயக்கத்தினரை பார்த்து ஏன் சும்மா அவங்கள வம்புக்கு இழுக்கிறா? நீங்க சமாதானமா இருக்க வேண்டியதானே? ஏன் இந்த ராக்கெட்டை அனுப்பிட்டே இருக்கிறா? அவரை யாரும் தடுத்து நிறுத்த காணும். சமாதானம் சொல்லித்தானே உள்ள வந்தா, ஏன் சமாதானத்தை கெடுக்கிறா? யாரும் எச்சரிக்கை காணும். ஐயோ இஸ்ரவேல் எங்க பிள்ளைகளை கொள்றாங்களே, ஐயோ பெண்களை கொள்றாங்களே, ஐயோ